நேற்று நாங்கள் அந்த ஆழிமலையில் இருக்க சிவன் டெம்பிள் போயிருந்தோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து ட்ரிவாண்ட்ரம் அவுட்டரில் நாகர்கோவில் போகிற வழியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த சிவன் ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஃபேமஸானது. நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்சோ இந்த டெம்பிள் வந்து ரொம்ப சின்ன டெம்பிள் தான். உள்ள வந்து 2 காட் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம வந்து அங்கே வந்து பூஜையெல்லாம் நடக்கும். ஸோ ஆல்சோ இதில் இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. லைக் இவங்க 15 மினிட்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் வெளியில். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போன பேட்ச் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரணும். ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல சின்ன டெம்பிள்னால ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து போனால் ரொம்ப க்ரௌடட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இந்த ஒன்லி இந்த சிவன் ஸ்டாச்சு மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோடு. பாக்கி உள்ளே இருக்க சாமியெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் அவங்களே வந்து ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் முன்னாடி இருந்தவரெலாம் ஃபோட்டோ எடுத்தார் வேறு சாமியை. அவங்களாம் ஃபோனை வாங்கி டெலீட் பண்ணிவிட்டு அது டபுள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவரை வெளியே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போனால் அந்த சிவன் ஸ்டாச்சு தவிர வேறு எதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஆல்சோ வந்து இந்த சிவன் ஸ்டாச்சுக்கு பேர் வந்து இங்கே கங்காதேஸ்வரா ஸ்கல்ப்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது பார்த்தீங்களா அதியோகி. ஸோ அதே மாதிரி தான் அதியோகி மாதிரி இங்கே வந்து கங்காதேஸ்வரான்னு சொல்கிறாங்க. கங்கையை வந்து சிவன் தலையில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இதை வச்சுருக்காங்க. ஆல்சோ இதுதான் வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் கங்காதேஸ்வரா ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ இதுதான் அந்த டெம்பிள் வியூ பார்த்தீங்களா. சுற்றி காட்டுறேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான், ரொம்ப சின்ன டெம்பிள் தான். இங்கே மெயினாக வந்து டூரிஸ்ட் வந்து வராங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறையா தமிழ் ஆளுங்க நிறையா வந்திருந்தாங்க. பிகாஸ் ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இது ரொம்ப ஒர்த்தியான ஒரு பிளேஸ். நீங்கள் வந்தால் டெஃபினட்டாக உள்ளே வாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். அவ்வளோ ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க ரொம்ப க்ரௌடராக இல்லாமல் அவங்க லிமிட்டடாக தான் ஆள் விடுறாங்க அப்படிங்கும் அப்படி கிடைக்கும். ரெண்டாவது வந்து டே டைமில் ஒரு வியூ இருக்கும். உங்களுக்கு வந்து பீச் வியூலாம் பின்னாடி நல்லா சூப்பராக தெரியும். நைட் டைமில் வந்து அந்த லைட்டிங் வியூக்கு வந்து உங்களுக்கு வேறு லெவலில் தெரியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சார் நீங்கள் 2 டே ஆர் நைட் 2 நீங்கள் வந்து கூட பாருங்கள் டெஃபினட்டாக. ஸோ இதுதான் அந்த நாங்கள் இப்போ போன வரைக்கும் நாங்கள் வந்து நைட் அரௌண்ட் 8 மணிக்கு மேலே தான் போனோம். ஆக்சுவலி டெம்பிள் க்ளோசிங் டைம் வந்து 8 மணின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 8:30 வரைக்கும் இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 8 மணிக்கு உள்ளே போயிருங்க. ஸோ பார்க்கிங் வந்து உள்ள வரைக்கும் நீங்கள் போயிருங்க. வெளியில் நிப்பாட்டேன், வெளியில் ஒரு பார்க்கிங் இருக்கு, நிப்பாட்டாதீங்க. உள்ள வரைக்கும்